السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وآله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுவினால் வழங்கப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு மார்க்கம், அவனால் பரிபூர்ணத்துவப்படுத்தப்பட்ட சிறந்த ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்த அந்த தூய்மையின்படிதான் இந்த சமூகத்திலே ஒப்படைத்து விட்டு சென்றார்கள். அருமை சஹாபா பெருமக்களும் நபியிடமிருந்து கற்ற இஸ்லாமிய விஷயங்களை உலகம் முழுவதிலும் சென்று பரப்பி அந்த தூய்மையை முழு உலகத்திலும் சென்று பரப்பினார்கள். அவர்களிடம் பாடம் பயின்ற தாபிஈன்கள், இமாம்கள், அவர்களிடம் பாடம் பயின்ற தபு தாபிஈன்கள் என்று ஒரு தொடராக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தூய்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து கொண்டே வருகிறார். இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எந்த ஒரு களங்கமும் இல்லாமல் முழுமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? பாதுகாப்பான். இதை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தங்களை முஸ்லிம்கள் என்பதாக காட்டிக்கொண்டு இஸ்லாத்தினுடைய கொள்கை ரீதியாக மக்களுக்கு மத்தியில் பிளவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இஸ்லாத்திற்குள்ளே புகுந்த யூதர்கள் கொள்கை ரீதியான வேறுபாடுகளை மக்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமைகளை விதைத்தார்கள். அவ்வாறு விதைக்கப்பட்ட சிந்தனை தான் சூஃபிசம் என்கிற சிந்தனை. இந்த சூஃபிசம் எனும் சிந்தனையிலிருந்து தான் ஏராளமான மார்க்கத்திற்கு முரணான விஷயங்கள், செயல்பாடுகள் மக்களுக்கு மத்தியிலே இன்று வரைக்கும் பரவி போயிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வழிகேட்டிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அவர்களுடைய திக்ர் செய்யக்கூடிய அந்த சூஃபிசத்தில் இருந்து தான் தரீகா என்று சொல்லக்கூடிய இவைகள் எல்லாம் அதிலிருந்து தான் பிறந்தன. இவ்வாறு இவர்கள் செய்யக்கூடிய மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களில் ஏதோ ஒரு சில விஷயங்களை உங்களுடைய கவனத்திற்கு இதுவரைக்கும் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். திக்ரு ரீதியாக அவர்கள் அல்லாஹ்வை திக்ரு செய்கிறேங்கிற பெயரில் எப்படியெல்லாம் ஆட்டம் போட்டார்கள், ஆட்டம் போடுவார்கள் என்பதை பற்றிய விளக்கத்தை உங்களுக்கு நாம் சொல்லியிருக்கிறோம். அதிலேயே ஒரு புது தினுசா மக்களுக்கு மத்தியில் இப்படி அல்லாஹ்வை நாம் திக்ரு பண்ணோம்னா நம்ம அல்லாஹ்வோட ஒன்றாகி விடுவோம் என்ற பெயரில் இந்த சூஃபிசவாதிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு திக்ரு முறைதான் திக்ர கல்பி என்று சொல்லக்கூடிய திக்ரு முறை. நாம் இந்த வாசகத்தை கேட்ட உடனே நாம் என்ன நினைச்சோம் அப்படின்னா, மனதால உள்ளத்தால எப்படி அல்லாஹுவை அப்படி ஒன்றி திக்ரு செய்கிறது அப்படிங்கிற ஒரு முறையை அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள் என்ற நினைப்போடு தான் அந்த கல்ப திக்ரியில திக்ர கல்வி, உள்ளத்தால் திக்ரு செய்தல் என்பதை பற்றிய விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு உள்ள போனா, இது என்னமோ சொல்லுவாங்களா இல்லையா, என்ன மாதிரி இவங்க மார்க்கத்தை இவர்கள் எப்படி காமெடி பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு சிரிப்புக்குரியதாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அதுவும் மக்களை எப்படி மார்க்கத்தை சொல்லி வழிகெடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த திக்ரு செய்யக்கூடிய முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு திக்ரு செய்ய சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திக்ரு செய்யும் முறையை நமக்கு சொல்லி காமித்திருக்கிறார்கள். இப்படித்தான் அல்லாஹ்வை திக்ரு செய்ய வேண்டும் என்று, இந்தந்த வார்த்தைகளை கொண்டு திக்ரு செய்ய வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள்.
அதையெல்லாம் தான் அவங்க மாத்திட்டாங்களே. ஹா என்று சொல்வதும், ஹூ என்று சொல்வதும், அகு என்று சொல்வதும், ஆடுவதும், குதிப்பதும், நடப்பதும், இப்போ ஓடுவதும், இப்படித்தான் விக்ரு செஞ்சா அல்லாஹுவை அடைந்து விடலாம் அப்படிங்கிற அந்த தவறான சிந்தனைகளைத்தான் மக்களிடத்தில் விதைத்து விட்டார்களே. அந்த விதைத்தலில் இன்னொரு ஒரு பகுதி தான் இந்த விக்ர கல்வி என்கிற. என்னது அப்படின்னா, ரூஹை பரிசுத்தப்படுத்தக்கூடிய திக்ரு தான் இந்த விக்ர கல்வி என்று சொல்கிறார். இதுல என்ன அப்படின்னா, அந்த விக்ர கல்வியில ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. நம்முடைய உடலுக்கு எப்படி இதயம் என்று ஒரு தனி இடம் இருக்கிறதோ, அது எப்படி உடல்ல முக்கியமான இடமா இருக்கோ, அது மாதிரி நம்முடைய ரூஹுக்கு ஒரு கல்பு இருக்கான். எந்த மருத்துவத்துறையும் சொல்லாத ஒரு பெரிய ஒரு அரிய கண்டுபிடிப்பை இவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா? அல்லாஹுவை அடைவதாக இருந்தால் அல்லாஹுவை அடையக்கூடிய வழிமுறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். அவர்கள் சொல்லித்தராத வழிமுறை எப்படி அல்லாஹ்விடம் நம்மை கொண்டு போய் சேர்க்கும்? இதையே நீங்கள் அடிப்படை உணர மறுக்கிறீர்கள். அது விக்ருக்கு அந்த அந்த உயிருக்குன்னு ஒரு கல்பு இருக்கான். அந்த கல்பு தான் ஒரு பாயிண்ட் தான். அந்த கல்பு எங்க இருக்கு அப்படின்னா, நம்முடைய உடல்ல இடப்பகுதியின் இந்த விலா எலும்புக்கு கீழே தான் ரூஹனுடைய கல்பு இருக்கு. இந்த மாதிரி உடல்ல ஒரு 7 பாயிண்ட் இருக்கு. அந்த 7 பாயிண்டை நோக்கி நாம திக்ரு பண்ணணும். மனசை ஓர்மைப்படுத்தி இந்த முறையில் நீங்கள் திக்ரு செய்ய வேண்டும் என்பதாக என்ன செய்யறாங்கன்னா, அந்த 7 பாயிண்டை நோக்கி அவர்கள் திக்ரு செய்வதை ஒரு பாயிண்ட் நோக்கி திக்ரு செய்வதை ஒரு லத்தீஃபா என்று என்ன செய்யறாங்க, குறிப்பிடுகிறார்கள். என்னவெல்லாம் இவர்கள் உருட்டுகிறார்கள், எப்படி உங்களுக்கு மார்க்கத்தின் பேரில் இப்படி பொய் சொல்ல உங்களுக்கு மனது வருகிறது? கொஞ்சம் கூட அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா? இப்படியெல்லாம் நம்ம சொல்லி மக்களை என்ன செய்யறோம், வழி கெடுக்கிறோமே. இது நாளைக்கு அல்லாஹ் நம்மகிட்ட கேட்க மாட்டானா? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் நாம் செய்யாத செயலை செய்கிறாரோ அவர் அந்த செயல் என்ன செய்யப்படும், ரத்து செய்யப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்களா? இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு. அந்த வழிமுறையை விட்டு வேறொரு வழிமுறையை நீ தேடினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? மன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. யார் என் சுன்னத்தை புறக்கணிக்கிறாரோ, என் வழிமுறையை புறக்கணிக்கிறார், அது எந்த வழியில இருக்கலாம், அது எந்த வழியாக இருக்கலாம், யார் என் சுன்னத்தை என் வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களே. இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டாமா? சரி, நான் அதற்கு முன்பாக இதனுடைய விளக்கத்தை எல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி விக்கிர கல்வினா என்ன அப்படிங்கிறத நான் சொல்வதை விட அவங்கள இருந்தே ஒருத்தர் விளக்கம் சொல்றார். தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் விளக்கம் சொல்கிறார். அது என்னங்கிறத கொஞ்சம் பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது நண்பர் ஒருவர் திக்ரே கல்வியினுடைய முறைகளை பற்றி நம்மிடத்தில் கேட்டிருந்தார். அந்த அடிப்படையிலே தினசரி ஒரு லத்தீஃபாவினுடைய முறை என்ன என்பது சம்பந்தமாக தினசரி ஒரு சில நிமிடங்களில் பார்ப்போம். ஆரம்பமாக திக்ரே கல்வியான என்னன்னு விளங்கிக்கிங்க. திக்ரே கல்வி என்பது உள்ளத்தால் செய்யக்கூடிய திக்ர். எப்படி நம்மளுடைய உடம்புக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உடம்பு மண்ணால் படைக்கப்பட்டது. அப்போ இந்த உடம்புக்கு தேவையான அந்த உணவும் மண்ணிலிருந்தே தான் கிடைக்கும். அதே போல் நம்முடைய ரூஹ் இருக்குது அல்லவா, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய ரூஹால் கொடுக்கப்பட்டது. வனஃபக்து மின் ரூஹி, என்னுடைய ரூஹிலிருந்து நான் ஆதமிற்கு ரூஹை ஊதினேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போ இந்த ரூஹினுடைய உணவு எது அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தான். அல்லாஹுவினுடைய திக்ரு தான் இந்த ரூஹினுடைய உணவு. இந்த உடம்புக்கு எப்படி நம்ம நல்ல பழங்களையும் நல்ல காய்கறிகளையும் கொடுத்தா இந்த உடம்பு எப்படி ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் இந்த உடம்புக்கு நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்ஸை கொடுக்குறோம், கெட்டுப்போன உணவை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த உடம்பு பலகீனமாக ஆயிடும். இதே போல் தான் நம்ம ரூஹுக்கு அல்லாஹினுடைய திக்ரு, செலவாத்து, தொழுகை, ஜக்காத் இது போன்ற நல்ல விஷயங்களை கொடுத்தா இந்த ரூஹ் பலமாக ஆரம்பிக்கும். மௌத்துக்கு பிறகு இந்த ரூஹ் சொர்க்கத்தினுடைய பயணத்தை ஏதற்கு தொதுவாக இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த ரூஹுக்கு நம்ம அல்லாஹுக்கு பிடித்தமில்லாத விஷயங்கள் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரூஹ் பலகீனமானதாக இருக்கும். இந்த ரூஹுக்கு நோய்கள் ஏற்படும். நன்மையின் பக்கமாக நம்ம ரூஹ் நம்மளை எடுத்துக்கொண்டு செல்லாது. அப்போ இந்த ரூஹை நம்ம சரி பண்ண வேண்டியது அவசியம். உதாரணம், அதனுடைய முதலாவது லத்தீஃபாவை நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன்.
இந்த உடம்பினுடைய பல உறுப்புகள் இருக்கிற மாதிரி உயிரினுடைய ரூஹினுடைய பல உறுப்புகள் இருக்குது. அதில் முதலாவது உறுப்பு கல்புன்னு சொல்லுவாங்க. இடது பக்கத்தினுடைய விழாலும்புக்கு கீழே இந்த இடத்துல நான் கை வச்சு காட்டுறேன் இல்லையா, இந்த இடம் இடது பக்கத்தினுடைய விழாலும்புக்கு கீழே ரூஹினுடைய முதல் உறுப்பு கல்பு இருக்குது. இந்த கல்பை நீங்கள் எப்படி திக்ரு செய்யணும் அப்படின்னு சொன்னால், முழுக்க முழுக்க வாயில இல்லை, மூச்சில் தான் திக்ரு செய்யணும். எப்படி செய்யணும்? மூச்சால் அல்லாஹ்னு வெளியிலிருந்து இழுக்கணும். கண்களை மூடிக்கிட்டு மூச்சில் இழுக்கணும், அல்லாஹ் அப்படின்னு சொல்லி இழுக்கணும். அதாவது நீங்கள் உங்கள் மைண்டில் நினைக்கணும், நீங்கள் இழுக்கிற மூச்சை அல்லாஹ்னு இழுக்கிறீங்கன்னு சொல்லி நினைக்கணும். விடுற மூச்சை ஹூன்னு விடணும். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இதே முறை தான். இழுக்கிற மூச்சை அல்லான்னு இழுக்கிறீங்க. அந்த அல்லாவை ஒரு உருவகப்படுத்திக்கிங்க. இப்போ நீங்கள் அல்லான்னு வார்த்தையில் பார்க்குறீங்க இல்லையா, அலீஃப் லாம் லாம் ஹே, இதான் அல்லா. இந்த அல்லாவை நீங்கள் உருவகப்படுத்திக் கொள்ளுங்க. அதாவது எழுத்தில் நீங்கள் உருவகப்படுத்திடுங்க. அல்லா அலீஃப் லாம் லாம் அல்லா. இந்த அல்லா உங்கள் வெளியில் இருந்து உள்ளுக்குள்ளே உங்கள் மூச்சுக்குள்ளே போகுது. உங்கள் மூச்சு வழியாக உள்ளே போகுது. போய் விடுற மூச்சுக்கு ஒரு முழு மூச்சில் ஒரு அல்லா வரணும். ஒரு முழு மூச்சு, ஒரு மூச்சு இழுத்து விடுவதுங்கிறது ஒரு முழு மூச்சு, அப்படி தானே? அப்போ விடக்கூடிய மூச்சு ஹூன்னு வரணும். அந்த ஒரு முழு மூச்சுக்குள்ளே ஒரு அல்லாஹ் இருக்கணும். அதாவது எப்படின்னா, அல்லாஹ் நம்ம இழுக்கிறோம், அந்த அல்லாஹ் கல்புக்குள்ளே போகுது. ஹூன்னு விடுற மூச்சில் அந்த ஹூ நேராக கல்பில், அதாவது இடது பக்கத்தினுடைய விழாலம்புக்கு கீழே இந்த முதல் லத்தீஃபாவில் ஹூன்னு அடிக்கிறீங்க. இதை தொடர்ந்து செய்து கொண்டு வாங்க. இது முதலாவது லத்தீஃபா. இந்த முதலாவது லத்தீஃபாவை மட்டும் இன்றைக்கி நீங்கள் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவரும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பார்த்து விட்டீர்களா? உயிருக்கு இங்கே இருக்கு, இந்த இடம் தான் கல்பா. இந்த கல்பை நோக்கி மூச்சை இப்படி உள்ள இழுக்கணுமா? எந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க? ஏன் இப்படி மார்க்கத்தை ஒரு சிரிப்புக்குள்ளதாக நீங்கள் ஆக்குகிறீர்கள்? மூச்சை இப்படி உள்ள இழுக்கிறப்ப மனசு இழுக்கிற அல்லாஹ் அல்லாஹ் அப்படின்னு இழுக்கணுமா? அதுல அலிஃபு லாமு லாமு, இந்த லாம இந்த 3 எழுத்து மட்டும்தான் உள்ள இழுக்கணும். வெளியே இடுறப்ப அந்த ஹூன்னு சொல்லி விடணுமா? அப்ப அல்லாஹ் அப்படின்னு விடணுமா? அந்த மூச்சை இந்த பக்கம் இடது பக்கம் அந்த பாயிண்ட் இருக்கா இல்லையா, அந்த பாயிண்டை நோக்கி விடணும். எங்க இருந்து இதை கண்டுபிடிச்சிங்க? எங்க இருந்து சார் இதை கண்டுபிடிச்சிங்க நீங்க? இந்த விக்கிற அல்லாஹ் அல்லாஹ் என்னமோ இந்த புதுசா இந்த அறிவியலில் கண்டுபிடிக்கிறது மாதிரி புதுசா விக்கிரி செய்கிற முறையை கண்டுபிடிக்கிறாங்க. உள்ள இழுத்து மூச்சை இங்க அடிக்கணுமா? இந்த எங்க அடிக்கணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட்ல என்ன செய்யணும்? மூச்சை அடிக்கணும் அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்கிறார். இதுல இவர் ஒரு லத்தீஃபா தானே சொல்லியிருக்கிறார். அடுத்து இன்னொரு வீடியோவை பாருங்க. இவர் 7 லத்தீஃபாவும் சொல்லி கொடுக்கிறார். 7 லத்தீஃபாவை என்ன செய்கிறாரு? சொல்லி கொடுக்கிறாரு. அந்த சொல்லி கொடுக்கக்கூடிய முறையை நீங்கள் பாருங்கள். உண்மையிலேயே நீங்க சிரிக்காம பார்த்தீங்கன்னா நீங்க பெரிய மன திடம் உள்ளவர் தான். திரும்ப நான் ஞாபகப்படுத்தின அந்த இடத்த நெஞ்சுக்குழி இதை மையமாக வச்சு இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் ஒரு கோடு போடுங்க. ஒரு கட்டை வரைங்க. ஒரு கட்டை அப்படி போட முடியாது. அப்போது நெஞ்சுக்குழியை மையமாக வச்சு ஒரு கட்டம் போட்டோம்னு சொன்னால், இடது பக்கம் அந்த கட்டத்தில் இடது பக்கம் மூளை கார்னர் 1வது லத்தீஃபா, வலது பக்க மூளை 2வது லத்தீஃபா, இடது பக்க மேற்பக்கம் 3வது லத்தீஃபா 3வது பாயிண்ட்டு, வலது பக்கம் மேலே உள்ளது 4வது பாயிண்ட்டு, நெஞ்சுக்குழி 5, நெத்தி 6, உச்சந்தலை 7. இந்த 7 பாயிண்ட்ஸ் தான் திக்ர் செய்ய போகிறோம். கண்ணை மூடிக்கிட்டு இந்த இடது பக்கம் நெஞ்சு கீழே அதை பார்க்கணும். மூச்சை திக்ரா மாற்ற போகிறீங்க. மூச்சு இழுக்கும் போது அல்லாஹ் நினச்சி அந்த இடது பக்கம் நெஞ்சு கீழே உள்ள இது இதயம், ரூஹுடைய இதயம், அங்கே போகிறவங்க நினச்சி என்ன செய்யணும்? மூச்சு இழுக்கணும். மூச்சு அல்லாஹ் நினச்சி இழுத்துட்டேன், பாக்கி பாக்கி இருக்குது, ஒன்று அரை மூச்சு பாக்கி இருக்குது. அந்த அரை மூச்சை வெளியே விடும் போது அந்த ரூஹுடைய இதயத்தை நோக்கி ஹூன்னு விடணும். இப்போ உள்ளே போகிற மூச்சு அல்லாஹ், வெளியே போகிற மூச்சு ஹூ. இப்போ பாருங்கள், நான் நாக்கில் சொல்லலை, மூச்சில் தான் செய்கிறேன். அல்லாஹ் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஹூ நினச்சி அதை நோக்கி வரேன்.
அப்போது இதயமும் அல்லான்னு சொல்லும், மூச்சு அல்லான்னு சொல்லும். இதயமும் ஹூன்னு சொல்லும், மூச்சு அல்லான்னு சொல்லும். அல்லாஹூ அல்லாஹ் மூச்சிலேயே கூட இதயத்திலே விடும். பாருங்கள், இது ஒன்றா லத்தீஃபா. பாக்கி எல்லாமே ஈஸி தான். ரெண்டா லத்தீஃபா. அல்லாங்கிறது மறைய வராது. அல்லான்னு மூச்சு எடுத்துட்டீங்க, ஹூவை மட்டும் என்ன செய்றீங்க, வலதுபக்கம் நெஞ்சுக்கு மேலே விடுறீங்க. அல்லா எடுத்து ஹூங்கி விடுறீங்க. மூணாவது லத்தீஃபா என்ன, அல்லாங்கிறது மாறாது, ஹூ மட்டும் என்ன செய்கிறீங்க, இடது பக்கம் நெஞ்சுக்கு மேலே விடுறீங்க. அல்லா எடுத்து ஹூங்கி விடுறீங்க. நாலாவது லத்தீஃபா அல்லா எடுத்து ஹூவை வலது பக்கம் நெஞ்சுக்கு மேலே விடுறீங்க. அஞ்சாவது லத்தீஃபா அல்லான்னு எடுத்து நெஞ்சுக்குள்ளே கொண்டு விடுறீங்க. இல்லை மனசு நினச்சா போதும். ஆறாவது லத்தீஃபா அல்லான்னு எப்போ கூட இங்கே எடுத்து நெத்தி வெளியே ஹோ வெளியாகிறீங்க. ஏழாவது லத்தீஃபா அல்லான்னு எடுத்து உச்சத்தில் கொண்டு அடிக்கிறீங்க. இப்போ எல்லாத்தையும் முடிச்சு திரும்ப முடிக்கும் போது அந்த ஒன்றாவது லத்தீஃபா எங்கே ஸ்டார்ட் பண்ணி அங்கே முடிக்கிறீங்க. அல்லா எடுத்து ஹூ அங்கே விடுறீங்க, அதே இடத்துல விடுறீங்க. ஒன்றாவது லத்தீஃபா செய்கிறீங்க, அவ்வளோதான். முடிக்கும் போது அல்லா இருக்கிறது இங்கே, ஹூன்னு வருது இங்கே தான். அல்லாஹூ அல்லாஹூ. இப்போ 7 லத்தீஃபா முடிச்சுட்டு திரும்ப ஒன்றாவது லத்தீஃபா செய்கிறீங்க. இது 8வது பாயிண்ட் நினச்சிக்கோங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ இவர் அதான் சொல்கிறார், அந்த ஒரு பாயிண்டை பார்த்து பார்த்து இது மூச்சு விடணும். இங்கே இப்படி சதுரமாக அப்படி கோடு போடணுமா. இப்போ இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இங்கே 4 பாயிண்ட் நடுவில் இருக்குது. 5வது பாயிண்ட், 6வது பாயிண்ட் நெத்தி, 7வது பாயிண்ட் வந்து என்னது, தலை உச்சிங்கிறார். சரி, மூச்சை இழுத்து இந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் உஃப்னு அவரா இப்படி இப்படி கையை காமிச்சுக்கிறார். இப்படி கை மூச்சை அது கரெக்டாக அந்த இடத்துக்கு விடணுமா. சரி, கீழேயாவது மூச்சு விட்டுறலாம். நெத்திக்கு எப்படி மூச்சை விடுவீங்க? நெத்தியை கொண்டு போய் இந்த மூச்சை எப்படி மூச்சை எப்படி விடுவீங்க? அது மாதிரி தலை உச்சிக்கு போய் எப்படி மூச்சை விடுவீங்க? அவர் சும்மா அப்படி கையில காமிச்சுக்கிறார். தெரிஞ்சு போச்சா? இது எவ்வளவு வந்து ஒரு விசித்திரமாகவும் சிரிக்க தகுந்ததாகவும் இந்த இப்படி ஒரு முறையை நீங்கள் எங்கிருந்து கற்றுக்கொண்டீர்கள்? இதெல்லாம் செய்யணுமா? செஞ்சுட்டு அதுக்கடுத்து 5 நிமிஷம் முராக்காபால இருக்கணும் அப்படிங்கிறார். என்ன, இந்த 7 பாயிண்டையும் நீங்கள் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு என்ன செய்யணும்? 5 நிமிஷம் வந்து முராக்காபால இருக்கான்னா அல்லாஹ் அப்படி கண்ணை மூடி அல்லாஹ் நமக்கு முன்னாடி இருக்கிறது மாதிரி யோசிச்சுட்டு அப்படி 5 நிமிஷம் இருக்கணும் அப்படிங்கிறார். சரி, அதுக்கடுத்து சொல்றது தான் இன்னும் ஒரு அதிசயமான முறை. அது என்னன்னு கேளுங்க. செஞ்சு முடிச்சுட்டு அமைதியாக முராக்காபால இருக்கீங்க. இந்த 7 லத்தீஃபா செய்கிற முராக்காபா என்னன்னு சொன்னால், உங்களுக்கு முன்பாக அல்லாவுடைய அரிசி இருக்கு நினச்சிக்கிட்டு, வெளிச்சமாக இருக்கு நினச்சிக்கிட்டு, எப்போதும் போல அல்லா நிலத்து ஹூ அரிசி நோக்கி அனுப்புறீங்க. இது அமைதியாக செய்கிறீங்க. இதான் முராக்காபா. முராக்காபானா அல்லாவுடைய நினைவிலே மூழ்கி இருப்பது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ கடைசியாக அவர் முராக்கபால இருந்துட்டு அல்லாஹ்வுடைய அரிசி முன்னாடி இருக்கிறது மாதிரி நினைக்கணுமா. நினைச்சிட்டு இப்ப மூச்சை எதை நோக்கி விடணும் அப்படின்னா அரிசை நோக்கி மூச்சை விடணுமா. என்னடா உருட்டுறீங்க? என்னடா முறை இது? எங்கிருந்து நீங்கள் இதை கற்றுக்கொண்டீர்கள்? ஏன் இப்படி மக்களை ஏமாற்றுகிறீர்கள்? இப்படியெல்லாம் செய்தால் நீங்கள் அல்லாஹ்வோடு ஃபனாவாக, அல்லாஹ்வோடு அப்படி ஒன்றாயிருவோமா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வோடு ஒன்றாகவில்லையா? அப்படி இப்படி ஒரு முறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய 23 ஆண்டு நபித்துவ வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒரு இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூச்சு பயிற்சி பண்ணி செய்வாரு. அல்லாஹ்வை இழுக்கணும், ஒரு மூச்சை வெளியே விடணும்.
இந்த முறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதாக ஒரு தைஃபான ஹதீஸாவது இருக்கிறதா? சூஃபித்துவத்தை பேசக்கூடிய அதில் ஆயிரக்கணக்கான ஆலிம்கள் இருக்கிறீர்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டாமா? முதலில் பேசக்கூடியவர் ஆலிம் தான் பேசுகிறார். நீங்கள் படித்த எந்த ஹதீஸ் கிதாபுகளிலே இருக்கிறது? சரி, நீங்கள் பின்பற்றக்கூடிய மதுஹபுடைய கிதாபுகள்ல, எந்த மதுஹபு கிதாபுகள்ல, அது ஷாஃபி மதுஹபு கிதாபா இருக்கலாம், ஹனஃபி மதுஹபு கிதாபாக இருக்கலாம், மாலிக் மதுஹபு கிதாபாக இருக்கலாம், ஹம்பலி மதுஹபுடைய கிதாபாக இருக்கலாம், எந்த கிதாபுகள்ல இந்த திக்ர் முறை போடப்பட்டிருக்கிறது? அதெல்லாம் சொன்னா இந்த ஃபிக்ஹ் கிதாப், இந்த கிதாப் எல்லாம் இது ஷரீஆ, இது சாதாரணமான ஆட்களுக்கு. அதெல்லாம் தாண்டி வரக்கூடியவர்களுக்கு தான் இந்த முறை என்பதாக சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷரியாவை தானே சொல்லிட்டு போனாங்க. ஷரியாவை தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு போனார்கள். அந்த ஷரியாவை பின்பற்றி நடந்தால் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தை கொடுப்பான் என்று சொன்னார்களே, அது போதாதா? சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வை என்ன செய்வார்கள்? பார்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய பார்ப்பதில் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்ற செய்தி எல்லாம் வருகிறது. எதப்போது? இந்த ஷரியாவை பின்பற்றுவதில் தான். அப்ப இந்த ஷரியாவை விட்டுட்டு நீங்க வேறொரு வழியை தேடுனா அல்லாஹ் அதுக்கு என்ன சொல்றான் தெரியுங்களா? இஸ்லாமி தீனா, யார் நாம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை விட்டு விட்டு வேறொரு மார்க்கத்தை தேடுகிறாரோ ஃபலை யுக்பல் மின்ஹு, அவரிடமிருந்து எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் வமா ஆதாக்குமுர் ரசூல் ஃபகுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு எந்த வழிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறார்களோ அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எப்படி உங்களை தொலை சொன்னாங்களோ, எப்படி உங்களை நோன்பு வைக்க சொன்னாங்களோ, எப்படி உங்களுக்கு ஜக்காத் கொடுக்க சொன்னாங்களோ, எப்படி உங்களை திக்ர் செய்ய சொன்னார்களோ, அப்ப அந்த முறைகளை எல்லாம் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, எதை விட்டு உங்களை தடுத்தார்களோ அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். அப்படி இல்லாவிட்டால் ஃபஇன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடுமையாக வேதனை செய்யக்கூடியவனாக, தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்கிறார். நீங்கள் அல்லாஹ்வை இடத்தில் இவ்வளவு நெருங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது குறித்தான வழி என்ன தெரியுமா? நீங்க நினைக்கிறது மாதிரி நீங்க புதுசா கண்டுபிடிச்சு உள்ள கொண்டு வந்து சொறி இருக்கிறீங்களே மார்க்கங்கிற பேர்ல, இந்த முறைகள் அல்ல. அல்லாஹ் சொல்லக்கூடிய வழி என்ன தெரியுமா? குல் நபியே நீங்க சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, அந்த நேசத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நீங்கள் உண்மையிலே நேசித்தா என்னை நீங்கள் பின்பற்றுங்க. இதுதான் அல்லாஹ்வை நீங்க நேசிப்பதனுடைய அடையாளம். நான் தொழுகிறது மாதிரி தொழுவுங்க, நான் திக்ர சொல்லி செய்யணுங்கிற முறை சொல்லி கொடுத்தது மாதிரி திக்ரு செய்யுங்க, நான் என்ன அமல்களை உங்களுக்கு விட்டு சென்றேனோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிப்பட்ட முறையில் கூட வீட்டில் இருந்து உட்கார்ந்து கூட இப்படி செஞ்சதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்ல யாருமே அறிவிக்கலை. வீட்டுக்கு வந்தாங்க, அவங்க தனிப்பட்ட முறையில் இடத்தையா அப்படி செஞ்சாங்க, நீங்க சொல்றது மாதிரியான திக்ரை எல்லாம் பண்ணாங்கன்னு அப்படியாவது இருக்கா? சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுக்காம அவங்க தனிப்பட்ட முறையில் செஞ்சதாக அப்படியாவது இருக்கா? அதுவும் இல்லையே. அதான் அல்லாஹ் சொல்கிறான், எனது நேசம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நபியை நீங்கள் பின்பற்றுங்கள். இப்ப என்னை நீங்கள் பின்பற்றினால்தான் யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவர்கள் இந்த சூஃபிசத்தை சார்ந்தவர்கள் அல்லாஹுவை நெருங்குகிறோம் என்ற பேரில் மார்க்கத்திற்கு முழுக்க முழுக்க முரணான, இவர்களாக கண்டுபிடித்த, இந்த மார்க்கத்திற்கு எந்த வகையிலும் சம்பந்தமே இல்லாத முறைகளை மக்களுக்கு சொல்லி கொடுத்து, அப்படி செஞ்சா அல்லாஹ்வை அடைஞ்சிடலாம், இப்படி செஞ்சா அல்லாஹ்வை அடைந்து விடலாம் என்று தவறான வழிகளை காமித்து ஷைத்தானுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஷைத்தான் மனுஷனை கெட்டது சொல்லி வழிகெடுப்பானா, இவன் நல்லதுங்கிற பேரை சொல்லி என்ன செய்யற வழிகெடுத்த மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை விட்டு வெளியேற்றக்கூடிய வழிமுறைகளை, அதை விட்டு மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய வழிமுறைகளைத்தான் இந்த சூஃபிசங்கிற பேர்ல, தரீகாங்கிற பேர்ல இவர்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற சூழ்ச்சிகளை விட்டும், இது போன்ற தவறான செயல்களில் ஈடுபடுவதை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்தருள்வானாக. உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்தருள்வானாக. இது போன்று
மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழி காட்டிடுவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.